நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் நம்ம வீட்டுக்கு முருகர் வந்தார் இல்லையா? ஆமாம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வீட்டுக்கு 3 பாக்கெட் வந்தது ஆல்ரெடி. இது ஆல்ரெடி முக்கால்வாசி நேற்று தான் வாங்கிட்டு வந்து காலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பா பெரியப்பா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழி அமைச்சிட்டு வந்தோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமிலாம் பார்த்துட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து எங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா நம்ம போன இயரே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தாங்க சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த டைம் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை போய் ஃபுல்லாக வந்துருக்கு. என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்க சொல்லி பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. போன டைம் வந்து ஸ்பெஷலாக நம்ம வீட்டுக்கு முருகர் வந்தார். ஆமாம், யாரெல்லாம் வராங்க. சரி ஓகே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கிறீங்க போல. நிறைய பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பாக்ஸாக வாங்கிட்டு வருவாங்க. இங்கே வந்து பிரிச்சுப்பாங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் 3 பேர், அப்பா அப்புறம் பெரியப்பா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டிலேருந்து அத்தை மாமா பசங்க எல்லாம் போயிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் தான் இதில் அதிகமாக இருக்குது. காலையிலே வேறெல்லாம் பார்த்தாச்சு. ஆமாம், ஆப்பிள் தான் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க போல. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் பழம்லாமே வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது, வாழைப்பழம்லாம். ஸோ நாங்களும் வந்து காலையில் கொஞ்சம் சாப்பிட்டோம். பழம்லாம் வாங்கிட்டு வருவாங்க, இப்போல்லாம் எல்லாருமே வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் நமக்கு வாங்கிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வாழைப்பழத்தை எடுத்துருங்க. ஏன்னா நேற்று காயாக இருந்தது, இப்போ நல்லா பழுத்துச்சு. இது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. ஆனால் காயாக இருந்தது, எப்படி 2-3 நாள் ஆகும்னு பார்த்தேன். ஒரு நைட்டில் இந்த அளவுக்கு பழுத்துச்சு. பழம் எல்லாமே பழுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வச்சிடலாம். சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்ப்போம். மீன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அதிகமாக சாப்பிடாத சமயத்தினால இது வந்து மாமா வீட்லேயும் பெரியம்மா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம். ஆமாம், இன்னும் ஓப்பன் பண்ணல, நான் அப்படியே தான் இருக்கு. போன வாட்டி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்வா. இந்த அல்வா தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போனாலும் வாங்கிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அல்வா, அப்புறம் வந்து பேரிச்சம்பழம், கற்கண்டு, இதில் இருக்கு எல்லாம் கவர் பிடிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு அதிகமாக இருக்குது. சரி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய ஃபேவரெட், அதாவது சில பேர் இதுக்காகவே கோயிலுக்கு போவாங்கன்ற மாதிரி கூட இருக்கும். கோயிலுக்கு போவாங்க, கோயிலுக்கு போகிறவங்கள்ட்ட தனியாக காசு கொடுத்து எனக்கு இது வாங்கிட்டு வாங்க, 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னு சொல்லிட்டு. வேற ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், நேந்திரப்பழ சிப்ஸ். யாராவது நேந்திரப்பழ சிப்ஸ் பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 60 கிலோ நம்ம வீட்டுக்கு 3 பாக்கெட் வந்தது. ஆல்ரெடி இது ஆல்ரெடி முக்கால்வாசி நேற்று தான் வாங்கிட்டு வந்து காலி ஆயிடுச்சு. இது வர வச்சிடலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நேந்திரப்பழ சிப்ஸ் வந்து நம்மகிட்ட இவ்வளோ தூரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் கோயிலுக்கு போவார். ஸ்நாக்ஸ் பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். நெக்ஸ்ட் அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸோ நமக்கு வந்து வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரியம்மா வந்து ஒரு வளையல் ஒன்று வாங்கி வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த வளையல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டையாக இருந்தது, நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அக்காட்ட வந்து கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? சரி ஓகே பார்க்கலாம். ஃபேன்சி ஐட்டம் வச்சு பார்க்கலாம். ஃபேன்சி ஐட்டம் இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நினைவாக ஏதாவது வாங்கிட்டு வந்துருவாங்க வீட்டு யூஸுக்காக, நம்மளோட யூசேஜுக்காக. அது பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே வந்து எதாவது பொருள் கொடுத்தானா அது கூட தாலி கயிறு, மஞ்சள் சிவப்பு, விபூதியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தருவாங்க. அந்த மாதிரி வந்து தந்துருக்காங்க. 3 பேரும் தாலி, விபூதி, குங்குமம், மஞ்சள் குங்குமம். அது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் போனால் கயிறு அள்ளிட்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நிறைய கயிறு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விபூதி, சிகப்பு எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி கிளிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கொடுத்துருந்தாங்க. நான் தலையில் ஒரு கிளிப் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. ட்ரெண்டிங்காகவே இருந்துச்சு கொஞ்ச நாளாக. அவர் வளையல் பாருங்க, நல்லா இருக்கா? சூப்பர். ஸோ ஃபங்க்ஷன்லாம் போட்டு போனால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் சைடு வேறு. அந்த போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. ஏன்னா சந்தியாக்காவோட வீட்டுக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் 2 செட் வளையல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் நம்ம வீட்டுக்கு முருகர் வந்தார் இல்லையா? ஆமாம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வருங்க. ஆமாம், முருகரே ஓம் அந்த வேல் போட்டு. ஸோ போன வருஷமும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, இந்த வருஷமும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு.
நல்லா இருக்கு. இது எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் 2 வேல் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் சேலை ஒன்று இருக்கு. அப்புறம் முருகர் ஃபோட்டோஸ் தான் நம்ம சாமி ரூம்ல நிறையா இருக்கும். ஸோ வேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க போனாட்டி வந்து ஞாபகம் இருக்கா? வந்தது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு 2 வந்திருக்கு. போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாங்கி ஒரு விளக்காக தான் வந்து கொடுத்தாங்க. ஆமாம், சரண்யா ஃபர்ஸ்ட் ஒரு விளக்கு பார்த்த உடனே ஒரு விளக்கு தான் இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு பார்த்தாங்க. இன்னொருத்தர கொடுக்கும்போது அவங்க ஒரு விளக்கு அப்படி ஜோடி ஆயிடுச்சு. அது ஜோடி அதே மாதிரி 2மே ஒரே சைஸ் தான், ஒரே விளக்கு தான். ஆமா, அது மாதிரி செட் வாங்கி பிரிச்சு கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. கார்த்திகை ஏத்தனா போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு சைஸ் வந்து சின்ன விளக்கு. ஆமா, சின்ன சைஸ் அது. ஆனா அது ஒரு ஜோடியாவே கொடுத்தாங்க. ரெண்டுல ஆனா டிஃபரண்ட் இருக்கு கொஞ்சம். பாத்தியா? இதுல வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு, இது கொஞ்சம் கூசா இருக்கு பாத்துடா. ஆமா, அதனால அந்த அளவுக்கு தெரியல, ரெண்டும் ஒரே மாடல் தான். சரி ஓகே, நல்லா இருக்குல? கிடைச்சிருச்சு. போன வாட்டி இந்த மாதிரி இருக்கு, இந்த வாட்டி 2வது வருஷம் நான் கல்யாணம் ஆகி முதல் வருஷம் எனக்கு குத்து விளக்கு வந்து 2வது வருஷமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு வந்துருச்சு. ஸ்நாக்ஸ் இந்த பழம் தான் என்ன பண்றதுன்னு தெரியல. போன வாட்டி ஜர்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வாங்கிட்டு வந்த டைம் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா மனோ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போறாரு. டிஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா செட் ஆகலை. ஏன்னா போன வாட்டி எனக்கு குத்து இனிமேல் போடாமல் வந்து அந்த அளவுக்கு இல்லை. கிளாத் நமக்கு செட் ஆகல, ஒரு மாதிரி பொசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாலே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போனால் இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கினா நல்லா இருக்கும்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காங்க கோயிலுக்கு போகிறது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குது, நான் கோயிலுக்கு போனால் என்ன வாங்கிட்டு வருது, எல்லாருக்கும் என்ன வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வேற போறோம்ல, என்ன வாங்குறதுன்னு அந்த அளவுக்கு தெரியல. ஆமாம், எல்லாருக்கும் என்ன வாங்கிட்டு வந்து தரத்து சொல்லிட்டு தெரியல. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போனோம்னு வச்சுங்களேன், எந்தெந்த கோயிலில் என்னென்ன வாங்குறதுன்னு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். இந்த கோயிலில் போனால் இது வாங்கினாங்க, ரேட்டு கரெக்டாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அதுவும் நமக்கு தெரியாது, கூட போகிறவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் போகிறாரு, எல்லாருக்குமே தெரியும் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. அவர் போயிட்டு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம நம்ம கிட்ட ஷேர் பண்ணிப்பாரு. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் வேற போகிறேன், கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருக்கேன். ஆனால் கொஞ்சம் பயமும் இருக்கு. என்னைக்கு போகிறாரு சொல்லிடுவா? சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மனோவுக்கு கன்னி பூஜை நடக்குதா பிளான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே தான் நடக்குதா பிளானு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு நடத்த வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெத்து அந்த மாதிரி நடத்தக்கூடாது, அதனால நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாளைக்கு தான் வந்து மண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி பூஜை. ஆமாம், ஸோ அதனால மண்டே கன்னி பூஜை வச்சு அப்புறம் செவ்வாய்க்கிழமை விட்டு புதன்கிழமை அன்னைக்கு சாமிக்கு இருமுடி கட்டுறாங்க. ஆமாம், கார்த்திகை 10ஆம் தேதி. ஆமாம், கார்த்திகை பொறுத்து கோயிலுக்கு போவாங்க. ஆனால் கோயில் சாமி எப்போ பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எப்படியும் 2 நாள் ஆகிடும். அதுக்கு 10ஆம் தேதிக்கு நைட்டு கிளம்புனா 12 இல்லை 13ஆம் தேதி தான் போய் சாமி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க மனோவுக்கு வந்து எப்போ இருமுடி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. மனோ சாமி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை 10 26ஆம் தேதி, நவம்பர் 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு முடி கட்டி அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்புவாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது போய்ட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.